பெய்டு ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சார். ஒரு படத்தை பத்தி அது பாசிட்டிவா சொல்லுங்க அப்படின்னு. இது உண்மையாலுமே களத்துல ரியாலிட்டியில நடக்குதா அது? பெய்டு ரிவ்யூன்ற கான்செப்ட் கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு பிரபலமான பட நிறுவனம் அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தினுடைய விளம்பரம் சம்பந்தமா நம்மளை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ நான் போறேன் அவங்க கிட்ட, சார் இவரை வந்து எங்களுக்கு எப்படியாவது இவருடைய கான்டாக்ட் வேணும் அப்படின்ட்டு. என்னன்னா அவர் வந்து ஒரு யூடியூபர், அவர் எங்கேயோ இருக்காரு. ஆனால் அவருடைய விமர்சனத்தை வந்து இங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க, மக்கள் ரசிக்கிறாங்க, அது வந்து ஒரு கருத்தை உருவாக்குது. இப்போ இவங்க என்னன்னா அவருக்கு பணம் கொடுத்து எப்படியாவது அவரை வந்து நமக்கு பாசிட்டிவாக பேச வைக்கணும் அப்படின்னு அவருடைய கான்டாக்டை கேட்குறாங்க. நான் உடனே பெப்பேன்னு முழிக்கிறேன். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப் இருக்குது, இவரை வந்து நான் இது பண்ணணும். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு இவங்க அவங்கள தேடுறாங்க? அதாவது நான் வந்து இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நாம் வந்து அவங்ககிட்ட விளம்பரம் அவங்கள நம்ம தேடி போகிறோம். ஆனால் இவர்கள் வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு யூடியூபரை இந்த பட நிறுவனமே தேடுது. இந்த நிலைமைக்கு யார் காரணம்னா இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் தான். அப்போ தான் எடுக்கிற படம் குறித்த செய்தி ஒரு ஊடகத்தில் வருவதற்கே பணம் கொடுக்குற இவர்கள் விமர்சனத்துக்கு பணம் கொடுக்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக பெய்டு ரிவ்யூ அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்குது, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், மக்களிடம் பயங்கர வரவேற்பு, திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மொக்க படத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குவார்டர் பேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். இது எல்லாமே பெய்டு நியூஸ். தமிழ் பத்திரிகை மட்டும் இல்லை, ஆங்கில பத்திரிகைகளும் இதே மாதிரி, அது பேர் மீடியா நெட்னு பேர் வச்சுட்டு முன்னணி ஆங்கில நாளிதழ்களும் இதே மாதிரி பணம் வாங்கிட்டு அந்த ஆர்டிக்கலை போடுறாங்க.